வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். ஜாப்பனீஸோடைய ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, புல்லட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, குறிப்பா அதோடைய நோஸ் மட்டும் ரொம்ப ஷார்ப்பா பெருசா இருக்கும். எதனால அப்படின்னு யோசிக்கும்போது, பேசிக்காவே ஒரு வெஹிக்கிள் அது காத்த தொலைச்சிட்டு போணும் அப்படின்றதுக்காக தான் பேசிக்கா ஒரு ஸ்ட்ரக்சர கிரியேட் பண்ணுவாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஷார்ப்பான ஸ்ட்ரக்சரா இருக்கும். அதனால தான் ஒரு வேளை இதுக்கும் இப்படி ஷார்ப்பா குடுத்துருக்காங்களோ நோஸ அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அது ஒரு ரீசனா இருந்தாலும், மேஜரா இது லாங்கா இருக்கிறதுக்கு வேற ஒரு ரீசன் இருக்கு. ஜப்பான் பெரும்பாலும் மலைகள சுத்தி தான் இருக்கு. நெறைய குகைக்குள்ளலாம் இந்த ட்ரெயின் போயிட்டு வர வேண்டியதா இருக்கும். அப்படி ஜெனரலான ஒரு ட்ரெயின எக்ஸாம்பிளா பார்க்கும்போது, அந்த ட்ரையல்ல அந்த ட்ரெயின் ஒவ்வொரு தடவ குகைய கிராஸ் பண்ணி வரும்போதும், பில்டிங்ல அதிர்வலை ஏற்படுறத கவனிச்சிருக்காங்க. அத குறைக்கணும் அப்படின்னா, ட்ரெயின்ல மட்டும் தான் ஏதாவது ஒரு டிசைன ஆட் பண்ணணும். அப்படின்னா, காத்து மொத்தமா அத அடிச்சுட்டு வரதுனால மட்டுமே தான் அதிர்வலை ஏற்படுது. அந்த காத்த எப்படி அத தொலைச்சுட்டு போணும் அப்படின்ற மாரி கொஞ்சம் யோசிக்கும்போது தான், இந்த நீளமான ஒரு நோஸ் வடிவத்த கண்டுபிடிச்சாங்க. அந்த வடிவத்தின் மூலியமா அது பாஸ் ஆகும்போது, ரொம்ப ஈஸியாவே காத்து எல்லாத்தையும் மேல் பகுதியில குடுத்துருது. அதனால அதிர்ச்சி எதுவுமே பில்டிங்க்கு வரதில்ல அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அதனால தான் ஜப்பான் புல்லட் ட்ரெயின்ஸ் மோஸ்ட்டா பெரிய நோஸோட இருக்கு. ஹைனான்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் இந்த லியோ திரைப்படம் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா, அப்படி ஒரு ஹைனா வச்சு தான் தளபதி விஜய்க்கு இன்ட்ரோடக்ஷன் குடுத்துருப்பாங்க. அந்த ஹைனாவ எல்லாருமே பார்க்கும்போது, இது பார்க்கறதுக்கு அப்படியே டாக் மாரி இருக்கு. ஒருவேளை இது நாய் வகையை சேர்ந்தது தானா? அப்படின்ற மாரி எல்லாரும் யோசிப்பாங்க. ஆனா ஹைனாக்கும், நாய்க்கும் சுத்தமா சம்மந்தம் கிடையாது. பூனை வகையிலிருந்து வந்தது தான் ஹைனா அப்படின்னு சொல்றாங்க. அதோடைய டங்ல இருக்கக்கூடிய ஸ்பைக்க வச்சு தான் அத கன்ஃபார்மே பண்ண முடியும். அந்த லெவலுக்கு அது பூனைய ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஒரிஜினா கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் நெறைய விஷயங்கள் ஒத்து போறதுனால, பூனையிலிருந்து தான் ஹைனா வந்துச்சு அப்படின்னு ரொம்ப கிளியராவே சொல்லுவாங்க. பூனை வகையான புலி, சிங்கம் இந்த மாரி எல்லாத்துக்குமே அந்த நாக்குல ஸ்பைக்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஆனா நாய்களுக்கு அது இருக்காது. அதனாலயோ என்னமோ தெரியல, ரொம்ப ஈஸியாவே நம்மளால ஹைனா பூனை வகையை சேர்ந்ததுதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியுது. ரத்த தானம் பண்றாங்க இல்லையா? இந்த ரத்த தானத்தலாம் முன்னாடி எப்படி பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, லைவா ஒரு ஆள் வந்தா மட்டும் தான் அந்த ரத்த தானத்தையே பண்ண முடியும். அப்போ அப்படி லைவா நெறைய பேர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஈவன் ஒருத்தங்களுக்கு இம்மீடியட்டா ரத்தம் தேவைப்படுதுன்னா, அதே பிளட் குரூப்ல இருக்கிற ஒருத்தர புடிச்சிட்டு வந்து ரத்தம் குடுக்குறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. இதனால நெறைய உயிரிழப்புகள் நடந்துகிட்டே இருந்துச்சு. குறிப்பா வேர்ல்டு வார்லலாம் இதனால நெறைய உயிரிழப்புகள் நடந்துச்சு. நெறைய சோல்ஜர்ஸ் இறந்துகிட்டே இருந்தாங்க. அப்பதான் சார்லஸ் அப்படின்ற ஒருத்தர் பிளட்ட எப்படி ஸ்டோர் பண்ணா அது கெட்டு போகாது அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சாரு. அதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் மெத்தட கண்டுபிடிச்சு, பிளட்ட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் பிளட்ட தானம் பண்றது அப்படின்றதே தொடங்க ஆரம்பிச்சது. இப்போ யாருக்கு என்ன பிளட் குரூப் இருந்தாலும் சரி, அவங்க டொனேட் பண்ணணும்னு நெனச்சா, ரொம்ப ஈஸியாவே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணிக்க முடியும். யாருக்கு பிளட் தேவையோ, அது எங்கிருந்து வேணாலும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். இப்படி ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்தது, சார்லஸ் அப்படின்ற ஒருத்தனால தான். ஆனா இவருக்கு ஆக்சிடென்ட் நடந்தபோது, இவருக்கு யாருமே பிளட் குடுக்கல. அது ஒரு பெரிய அரசியல் அப்படின்ற மாரிலாம் அப்போ பேசினாங்க. ஈவன் 2ண்ட் வேர்ல்ட் வார் அப்போ நெறைய சோல்ஜர்ஸ இந்த மெத்தட் இருந்ததுனால மட்டுமே தான் காப்பாத்த முடிஞ்சதுன்னு சொல்றாங்க. டைமண்ட எக்ஸ்ட்ரீமா ஹீட் பண்ணா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிலக்கரியல்ல ரொம்ப நாள் விட்டா அது டைமண்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைமண்ட எடுக்கிறது எவ்வளோ ப்ரெஷியஸான ஒண்ணு. அதுக்காக எவ்வளோ ஆழமா தோண்டிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் டைமண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆர்டிபிஷியலாவே லேப்ல நெறைய டைமண்ட்ஸ் விக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த டைமண்ட எக்ஸ்ட்ரீமா ஹீட் பண்ணும்போது, காத்துல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட அந்த டைமண்ட் அப்படியே கலந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஈஸியாவே காத்தோட கலந்து போயிரும். பார்க்கறதுக்கு தான் அது ரொம்ப டைட்டான ஒரு கிறிஸ்டல் மாரி இருக்கு. எக்ஸ்ட்ரீமா ஹீட் பண்ணும்போது காத்தோட கரைஞ்சு போயிடும். ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்க சாப்பிட போனீங்கன்னா, காசு குடுக்காம வந்தா என்ன பண்ணுவாங்க? ஒண்ணு உங்கள பாத்திரம் கழுவ விட்டுருவாங்க. இல்ல யார்ட்டயாவது கடன் வாங்கியாவது காசு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா, சால்வடோர் டலி அப்படின்ற ஒரு ஸ்பானிஷ் ஆர்டிஸ்ட். இவர் எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டாலும் காசே குடுக்க மாட்டாராம். ஏன்னா, யாருமே காசு வாங்க மாட்டாங்க. ஏன்? அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டா, இவர் எப்பவுமே ஒரு பிளாங்க் செக்க குடுப்பாராம். அந்த பிளாங்க் செக்க குடுக்கும்போதே, அதுக்கு பின்னாடி ஒரு டிராயிங்க வரைஞ்சு குடுப்பாராம். அவர் குடுக்குற காச விட அந்த டிராயிங்க்கு வேல்யூ அதிகம் அப்படின்றதுனால, எவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டா இருந்தாலும் சரி, இவருடைய ஒரு டிராயிங்க மட்டுமே வாங்கி வச்சுட்டு, இவர் என்ன கேட்டாலும் குடுப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கையா தான் இவர் பார்க்கப்பட்டுருக்காரு. ஈவன் இவருடைய தோற்றம் பார்த்தோம்னா, 23ஆம் புலிகேசியில வர மாதிரி மீசைய ரொம்ப பெருசா வச்சுட்டு சுத்துவாங்க. மேபி அதிலிருந்து கூட இன்ஸ்பயர் ஆயி அந்த படத்த எடுத்திருக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப காமெடியனா பார்க்கறக்கு இருந்தாலும், இவர் கை வச்சா அதெல்லாம் தங்கம்ன்ற மாரி இந்த ஸ்பானிஷ் ஆர்டிஸ்ட் வரையறது எல்லாமே அப்பவே லட்சக்கணக்குல வித்துச்சுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.